ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/2/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆசி மாதம் 8ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை கீழ்நோக்கு நாள், அஷ்டமி, உலக சமூக நீதி தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். கும்பலக்னம் இருப்பு 3 நாழிகை 38 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 8 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 11:46 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று காலை 9 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 8 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 8:52 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:46 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்னைக்கு வியாழக்கிழமை. குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். ஓம் அகத்தீசாய நமக. அடுத்தபடியா இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள புத்திரகாரகராகிய குரு பகவானை வழிபாடு செய்ய மனதில் உள்ள குறைகள் நீங்கி சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வளர்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம், தேய்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம். தேய்பிறை அஷ்டமியில் நம்மளோட கஷ்டங்கள் அப்படியே தேய்பிறை போல குறைஞ்சிரும். வளர்பிறையில் நம்மளோட சந்தோஷங்கள் வளர்பிறை போல அமையும். அதனால இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறனால கண்டிப்பாக காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக மிளகு தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம். பைரவரை வழிபாடு பண்ண நம்மளோட கஷ்டங்கள், சங்கடங்கள் கண்டிப்பாக தேய்பிறை போல அப்படியே தேஞ்சு சந்தோஷங்கள் வளர்பிறை போல உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய் வக்கிர கதியில், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன் மற்றும் சனி, மீனராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இப்ப உங்க பக்கம் அடிக்கிறது, சரியா? அதனால கப் சிப் மூச் அப்படி இருக்கணும், அமைதியா இருக்கணும். தொழில் வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்பு கரையலாம். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் உண்டாகும். எண்ணிய இலக்கை அடைவதில் காலதாமதம் ஏற்படலாம். தொழில் மற்றும் வியாபார பணிகளில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிகவும் உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மேன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் அமைதியுடன் செயல்படுவது மிகவும் நல்லது.
இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பான நாள். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட களத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். அதுல என்ன விசேஷம்னு கேட்கறல, 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பார்வை அவங்க ஜென்மராசியை வைப்பார். ஜென்மராசி அவருக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் அவருக்கு ரொம்ப உச்சிதமான ஒரு நட்சத்திரம். அதனால இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த கால தாமதங்கள் குறையும். விவசாயம் சம்பந்தமான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களின் மூலம் தன உதவி கிடைக்க பெற்று மகிழ்வீர்கள். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமான சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையோர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அருமையாக சந்தோஷமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 அவசரமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோக பணிகளில் உயர்வுகள் அதிகரிக்கும். தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மனதில் சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவாக காணப்படுவீர்கள். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1 பிடி கையில அரிசியை வச்சுக்கோங்க. சாப்பாட்டு அரிசியை உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஒரு 27 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்ரும். சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான். தனம் விஷயத்தில் நெருக்கடிகள் குறையும். அதாவது இன்னைக்கு பணவரவு உங்களுக்கு வந்து சேரலாம். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கோபத்தை குறைத்து அருமையாக செயல்பட்டு மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இழுபறியான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவு பெறும். மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். திறமைகள் வெளிப்பட்டு மகிழ்ச்சிகரமாக செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்மராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம். குரு பகவானின் 7ஆம் பார்வையை வேற ஸ்ட்ரைட்டா விழுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெம்பை ஏற்படுத்தும். வாகனம் தொடர்பான பயணங்களில் நிதானம் வேண்டும். கவலைகள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்புவது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சகாயஸ்தானமாக்கிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். தெளிவான சிந்தனைகளின் மூலம் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். சகோதர சகோதரிகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து மகிழ்வீர்கள். ஆதாயம் முன்னேற்றம் நிறைந்த நாள் இன்றைய நாள். கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தனபாக்கு குடும்ப சலனமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 7ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டா பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறார். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். பொருளாதார நிலை இழுபறியாக இருந்தது இப்பொழுது சிறப்பாக அமையும். பேச்சு திறமை மேம்படும். நண்பர்களின் ஆலோசனைகள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமையும். விவேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ராசிக்குள்ள சந்திர பகவான் பரவாயில்ல. ஏன்னா குருவின் பார்வையை ஸ்ட்ரைட்டா 7ஆம் பார்வையா பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கார். அதனால இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் அனுபவமும் கிடைக்கும். செய்தொழிலில் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மாணவ மாணவிகளின் முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். தடை தாமதங்கள் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சோண்டு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. 2 அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசேன பகவான் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 7ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிய கருவிகள் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் தொழில் வியாபாரத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. நண்பர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆதாயமும் அறிமுகமும் இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான சந்தோஷமான செலவு உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேர்களே,
இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 7ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் கலகலப்பான சூழலும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதல் உணர்வும் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். பொறுமையோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நாள் இன்ற நாள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஜீவனஸ்தலமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரம் சம்பந்தமான சில முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். உயர் நிலையில் ஓரளவுக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாகும். உடல் நிலையில் அருமையான வாய்ப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் குறையும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களது பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வீர்கள். வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அபாடா மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் குறையும். ஏன்னா சந்திராசிரமம் வெடித்தனாலே கொஞ்சம் கஷ்டங்களும் குறைஞ்சிடும், சந்தோஷமும் வந்துடும். ஏன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துடுறார். அதுவும் இல்லாம குருவோட பார்வையும் வேற வாங்கிக்கிறார். அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் மேம்படும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள். புதிய பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சேமிப்பை எப்படி மேம்படுத்துவது என்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணம் சம்பந்தமான முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பாராட்டுக்கள் நிறைந்த நாள் இன்றைய நாள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.